மனிதனும் தேவனும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர். மனிதன் இந்த தவறை செய்தால் இதற்கு தண்டனை உண்டு. தண்டனை பெறாமல் இருக்க சில பலிகளை செலுத்த வேண்டும் என்று உடன்படிக்கை செய்து கொண்டனர். ஆனால் இதனால் பாவங்கள் குறையவில்லை, மாறாக பாவங்களின் எண்ணிக்கை அதிகமானது, பலிகளும் அதிகமானது. மனிதன் தன் இயலாமையை உணர்ந்து யார் இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிப்பான் என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அவரை மனிதனோடு உடன்படிக்கை செய்யும் பொருட்டு பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, பொல்லாப்புகளுக்காக, மீறுதலுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு இரத்தம் சிந்தினவராய் மரித்தார். மொத்த உலகத்தின் அனைத்து பாவங்களின் தண்டனைகளுக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து மரணத்தை தரித்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். பாவத்துக்காக மரித்தவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு உயிரோடு எழுந்தார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான தேவனுடைய அதிசயமான செயல்! ஒரு உடன்படிக்கையில் மனிதன் விழுந்து விட்டான், செய்ய இயலாமல் போய்விட்டான். மாறாக இரண்டாவது உடன்படிக்கையை ஆண்டவர் அவனுக்கு உண்டாக்கி அவனை திரும்ப மீட்கும் பொருட்டு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தார். கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, விழுந்து விட்டீர்களா? எழுந்திருங்கள். இரண்டாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கர்த்தர் உங்களை அழைக்கிறார், வாருங்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.